கிதியோனை பற்றி சொன்னேன், அப்படிதானே? கிதியோன் பலிப்பிடம் ஒரு பலிப்பிடம் எழுப்புறாரு. அந்த பலிப்பிடத்துக்கு என்ன பேர் வச்சாரு? சத்தமா, நலம் நல்கும் ஆண்டவர் பேர் வச்சார். அதுபோல மாதா தன் கடவுளுக்கு ஒரு பலிப்பிடம் எழுப்புறாங்க. அந்த பலிப்பிடத்தினுடைய பெயர் என்ன தெரியுமா? தாழ்ச்சி. அந்த பலிப்பிடத்தின் பெயர் என்னது? தாழ்ச்சி. அங்கிருந்து தான் தன் ஆண்டவரை துதிக்கிறாங்க. அந்த பலிப்பிடத்திலிருந்து தான் ஆண்டவரை போற்றுறாங்க. என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை துதிக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரை எனக்காரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவரில் அஞ்சுவோ இரக்கமாகும். அப்போ மாதா தன் கடவுளை எங்கிருந்து துதிக்கிறாங்க? ஒரு பலிப்பிடம் எழுப்புனாங்க. தாழ்ச்சின்ற ஒரு பலிப்பிடத்தை எழுப்பி அங்கிருந்து மாதா தன் கடவுளை ஆண்டவரை துதிக்கிறாங்க. அப்போ நம்ம குடும்பத்தில் பெரியவர்களிருந்து சின்ன பிள்ளைங்கிட்ட வரைக்கும் இந்த பலிப்பிடம் இருக்கணும். அந்த பலிப்பிடத்தின் பெயர் என்னது? தாழ்ச்சி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.